எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்களுடைய கடைசி நிமிடங்கள், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய கடைசி நிமிடங்களை பார்த்து அவருடைய குடும்பத்தினர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன பாரதி ராஜா அவர்கள் பண்ணார்? தன்னுடைய கடைசி நிமிடத்தில் பண்ண விஷயத்தை பார்த்து எதனால் குடும்பத்தினர் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த குறிப்பிட்ட விஷயம்தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. இப்படிப்பட்ட மனிதரா பாரதி ராஜா அவர்கள் அப்படின்னு வியந்து போயிருக்கிறாங்க. நேர்களே, வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பாரதி ராஜா அவருடைய கடைசி நிமிடத்தில் இறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணார், அவருடைய குடும்பத்தினர் எதனால் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 84 வயதில் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு போயிட்டார். அவருடைய இறப்பு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை நம்முடைய தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பாரதி ராஜா அவர்கள் ஒரு சாதாரண டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. தன்னுடைய முதல் படம் 16 வயதினிலே அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்தின் மூலமாகவே ரஜினி, கமல் மற்றும் ஸ்ரீதேவி அப்படிங்கிற 3 லெஜண்டுகளை தன்னுடைய முதல் படத்திலேயே உருவாக்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சாதனையை நம்முடைய இந்திய திரையுலகத்தில் இதுவரைக்கும் யாருமே சாதிச்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த ஹாலிவுட் திரையுலகத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சாதனையை யாருமே பண்ணது கிடையாது. முதல் படத்திலேயே 3 லெஜண்டுகளை உருவாக்குற சாதனையை யாரும் பண்ணது கிடையாது. இப்படி இருக்கிறப்ப பாரதி ராஜா கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தான் படங்கள் எடுத்தது பல லெஜண்டுகள் உருவாக்குனாரு, படத்தை எடுக்காமையும் சில லெஜண்டுகளை உருவாக்கி இருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் சிறு வயதாக இருக்கும்போது அவருடைய அப்பா சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் பாரதி ராஜா கிட்ட கொடுத்து, என்னுடைய பையன் உன்னுடைய படத்தில் தான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு கேட்டதுக்கு பாரதி ராஜா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய பையனுக்கு என்னுடைய படங்கள் கதைகள் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகளை கொடுத்துட்டு போன பிறகு தான் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களோட படம் நடித்தாரா. இப்படி தன்னுடைய படத்துக்கு யார் செட் ஆவாங்க, இவங்களுக்கு எந்தெந்த படங்கள் செட் ஆகும் அப்படிங்கிறத அன்னைக்கே ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சவர் தான் பாரதி ராஜா அவர்கள். இன்னைக்கு 84 வயதில் உயிரிழந்துட்டார். அவர் எப்படி உயிரிழந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா 1 வருடத்திற்கு முன்னாடி அவருடைய மகன் இறந்து போயிட்டாரு. அவருடைய மகனும் சாதாரண நபர் கிடையாது, எத்தனையோ சிறந்த படங்களில் நடித்தவர். அவர் மகன் இறந்ததை இந்த மனிதரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அதில் இருந்து கவலை மட்டுமே தான் இருந்திருக்கிறாரு. அந்த கவலை அதிகமாகி உடல்நிலை ரொம்பவே மோசமான பிறகு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப தான் நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி செய்த சில வீடியோக்கள் வெளியாகி இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தினர் கிட்ட ரொம்பவே காமெடியாக பேசியிருக்கிறாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்கள் மருத்துவமனையில் அத்தனை நாள் இருக்கும்போது ரொம்பவே அதிகமாக யார்ட்டையும் பேசலையா. ஆனால் தான் இறக்கிறதுக்கு அன்று இரவு ரொம்பவே எல்லாத்துக்கிட்டையும் காமெடியாக பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக அவர் என்ன சொன்னார்னா, நான் சாகிறப்ப நீங்கள்லாம் அழுவுறதை விட நீங்களாம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அப்பயும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஆனால் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மகனை பற்றி பேசும்போது கண்கள் கலங்கிக்கிட்டாரு. தன்னுடைய மகனை பற்றி என்ன சொல்லியிருந்தார்னா, எனக்கு இப்போ கூட பாரத்தை தாங்க முடியாத ஒரு விஷயம்னா, நான் சாகும்போது என்னுடைய பையன் பக்கத்தில் இருந்தால் அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற நினைக்கும் போது, இன்றைக்கி நான் சாகும்போது அதை விட எனக்கு என் பையன் இங்கே இல்லைங்கிறது தான் கவலையாக இருக்குதுன்னு ஒரே ஒரு முறை தன்னுடைய இறப்புக்கு முன்னாடி இரவு அழுதுருக்காரு. இப்போ அந்த வீடியோக்களில் தன்னுடைய குடும்பத்தினர் மீண்டும் போட்டு பார்த்துருக்குறாங்க. பாரதி ராஜா அவர்கள் அந்த வயதில் கூட உடல்நிலை மோசமாக இல்லை, ரொம்பவே மோசமாக இருக்கிறப்ப கூட அவருடைய நகைச்சுவையை பார்த்து கண்கள் கலங்கிக்கிட்டே அழுதுகிட்டே சிரிக்கவும் செய்கிறாங்க. பாரதி ராஜா அவர்கள் அப்போ கூட தன்னுடைய குடும்பத்தினர் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சதை செஞ்சு காட்டியிருக்கிறாரு. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் கூட சிரிக்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குடும்பத்தினர் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே சிரிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.